முன்னாள் முதல்வர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சினித்துறையில் இருந்து கொண்டே அரசியலில் ஈடுபட்ட அந்த முதல் காலகட்டம். அப்போது அவர் மக்கள் செல்வாக்கை பற்றி ஒரு அருமையான பாடல் ஒன்று வரும். இதயக்கனி என்ற திரைப்படத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்று ஒரு பாடல். அந்த படத்தில் அந்த பாட்டில் நடித்தவர்தான் அந்த நடிகர். மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர். பல படங்களில் அந்த காலத்தில் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் படங்கள்லாம் பல குணச்சித்திர படங்கள் அருமையாக நடித்திருப்பார். அதாவது கிராமத்து வேடத்திலெல்லாம் மிகவும் பிரபலமாக நடித்திருப்பார். அதேபோல் பல படங்கள். இன்னும் அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஆதிபராசக்தி என்று ஒரு படம். அதில் முதல் ஒரு அம்மனின் வெறிபிடித்த பக்தராக பிரமாதமாக நடித்திருப்பார்கள். அந்த வரும் பெண்களையெல்லாம் தெய்வமாக நினைத்து அம்மனாக நினைத்து வழிபடக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரம். அந்த படத்திலே முதல் ஒரு பாட்டு வரும். அவருடைய பாடல் தான் ஃபஸ்ட்டு பாட்டு. சொல்லடி அபிராமி நெல்லடி முன்னாலே என்று ஒரு அற்புதமான பாட்டு. அந்த பாட்டில் நடித்திருப்பவர் தான் அந்த பிரபலமான குணச்சித்திர நடிகர். அப்படிப்பட்ட அந்த நடிகர் பல படங்களில் இப்போ ஆரம்ப காலத்தில் ரொம்ப நிறைய படங்கள் நடித்திருப்பார். குணச்சித்திர பாத்திரம்னாலே அவர் தான். அந்த நடிகரிடம் ஒரு பெரிய பழக்கம் என்னவென்றால், அது நல்ல பழக்கமா இல்லை ஒரு சினித்துறைக்கு வேண்டாத பழக்கமா என்று கூட தெரியவில்லை. அவர் சினிமாவே பார்ப்பதில்லை. அதை ஒரு விரதமாகவே கொண்டிருந்தார். அவர் நடித்த படங்களே ரொம்ப அருமையான படங்களை டைரக்டர்களும் தயாரிப்பாளர்களும் சொல்லி, நீங்கள் பிரமாதமாக நடித்திருக்கிறீர்கள், அதை ஒரு முறை பாருங்கள் என்று கேட்டால் கூட இல்லை நான் சினிமாவே பார்ப்பது இல்லை என்று ஒரு சபதம் எடுத்திருக்கிறேன். ஆகவே தயவுசெய்து நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் சொன்னதற்கு நன்றி, ஆனால் நான் இந்த திரைப்படத்தை பார்க்கவே மாட்டேன் என்று சொல்வார். அப்படி ஒரு அற்புதமான அந்த நடிகர் அவர்தான் எஸ்வி சுப்பையா என்ற அந்த நடிகர். மிகவும் பிரசித்தி பெற்ற பிரபலமான குணச்சித்திர நடிகர். ஆனால் என்ன ஒரு விசேஷம், இந்த உலகிலும் இப்படி ஒரு சினிமா நடிகர் தான் நடித்த படங்கள் உட்பட எந்த சினிமாவும் பார்க்க மாட்டேன் என்று ஒரு சபதம் மேற்கொண்டிருக்கிறார் என்றால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா நண்பர்களே. நன்றி, வணக்கம்.